ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் கடவுளிடம் உள்ளன. கடவுளுடைய வார்த்தை வாழ்வு தரக்கூடியதாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றன. ஆக கடவுளுடைய வார்த்தை மனிதனுக்கு வாழ்வளிக்கக்கூடியதாக இருக்கின்றது, மனிதனுக்கு உயிர் தரக்கூடியதாக இருக்கின்றது. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்படுகின்ற வார்த்தைகள், கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, அது எலும்பு மூட்டையும் மச்சையையும் பிரிக்கின்றது, ஆவியையும் ஆன்மாவையும் ஊடுருவி பாய்கின்றது, மனிதனுடைய சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது என்று மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. இந்த வார்த்தை மனிதனுக்கு வாழ்வு தருகின்றது என்பது நிதர்சனமான உண்மை. சற்று சிந்தித்து பார்த்தால் மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கு எந்த அளவிற்கு சக்தி இருக்கின்றது என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு மனிதன் சோகத்தில் இருக்கின்றான் என்றால் அவன்கிட்ட போய் நீங்க பேசுறீங்க அப்படின்னா அந்த சோகத்தை உங்களால் மாற்ற முடியும். ஒரு மனிதன் சந்தோஷத்தில் இருக்கின்றான், மகிழ்ச்சியில் இருக்கின்றான் என்றால் அவன்கிட்ட போய் நீங்க தேவை ஒரு மனிதன் சந்தோஷத்தில் இருக்கின்ற போது அவனிடத்தில் நாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகின்றது. அவனுடைய சந்தோஷம் மாறி அவனுடைய சந்தோஷம் கலைந்து துக்கமான ஒரு இடத்திற்கு சென்று விடுகின்றான். ஒரு மனிதன் கோபத்தில் இருக்கின்ற போது அவனை ஆற்றுப்படுத்தவும் முடியும், நார்மலா இருக்கிற மனிதனை கோபப்படுத்தவும் முடியும். ஆக ஒரு மனிதனுடைய வார்த்தைகளுக்கு இந்த அளவிற்கு சக்தி இருக்கின்றது என்றால், ஒரு மனிதனுடைய சூழ்நிலையை மாற்ற முடியும் என்றால் கடவுளுடைய வார்த்தை எந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய வார்த்தைகளுக்கு மிகவும் அபரிமிதமான சக்தி உண்டு. நம்மால் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு, நம்மால் சிந்தித்து பார்க்க முடியாத அளவிற்கு கடவுளுடைய வார்த்தைகளுக்கு அந்த அளவிற்கு சக்தி இருக்கின்றது. அதை நாம் பயன்படுத்துவது கிடையாது. எசேக்கியேல் நூல் 37வது அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு. எசேக்கியேல் இறைவாக்கினர் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவராக எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிற்கு அழைத்து செல்லப்படுகின்றார். அங்கே அந்த பள்ளத்தாக்கிலே எலும்புகள், உலர்ந்த எலும்புகள், மனிதர்களுடைய எலும்புகள் கொட்டி கிடக்கின்றன. அந்த எலும்புகளுக்கு நடுவிலே எசேக்கியேல் இறைவாக்கினர் நிறுத்தி வைக்கப்படுகின்றார். அப்பொழுது கடவுளுடைய வார்த்தை இந்த எசேக்கியேல் இறைவாக்கினருக்கு வருகின்றது. கடவுள் எசேக்கியேலை பார்த்து கேட்கின்றார், மானிடா, இந்த எலும்புகளுக்கு உயிர் தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உடனே அதற்கு எசேக்கியேல் இறைவாக்கினர் சொல்றாரு, என் தலைவராக ஆண்டவரே, உமக்கே எல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியை விட்டுறார். உடனே கடவுள் எசேக்கியேலை பார்த்து சொல்லுகின்றார், மானிடா, இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை, இவைகள் உயிர் பெற்று எழும் என்று சொல்லுகின்றார். இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு நீ இறைவாக்கு உரைத்தால் போதும் என்பதை அங்கே கடவுள் சொல்லுகின்றார். நீர் இறைவாக்கு உரைக்கின்ற பொழுது இது இந்த உலர்ந்த எலும்புகள் அனைத்தும் நரம்புகளால் தொடுக்கப்படும், இவைகள் சதையால் பரப்பப்படும், பிறகு தோளால் மூடப்படும், அதன் பிறகு உயிர் மூச்சானது இவற்றிற்குள் நுழையும் என்று சொல்லுகின்றார். இதை கேட்ட பிறகு எசேக்கியேல் இறைவாக்கினர் அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரைக்கின்றார். அவர் இறைவாக்கு உரைக்கின்ற பொழுது கடவுள் சொன்னவாறு அந்த எலும்புகள் அனைத்தும் அதனதன் எலும்புகளோடு ஒன்றாக சேருகின்றது. சேர்ந்த பிறகு நரம்புகள் உருவாவதை கண்ணால் பார்க்கின்றார். அதன் பிறகு சதையானது உருவாகின்றது. அதன் பிறகு தோளால் அவை மூடப்படுகின்றது. உயிர் மூச்சு மட்டும் இல்லாமல் இருக்கின்றது. மீண்டும் கடவுள் எசேக்கியேலை பார்த்து சொல்லுகின்றார், 4 காற்றுகளில் இருந்தும் உயிர் மூச்சு இந்த எலும்புகளுக்குள் இந்த நுழையுமாறு நீ இறைவாக்கு உரை என்று சொல்லுகின்றார். மீண்டும் எசேக்கியேல் இறைவாக்கு உரைக்கின்றார். அந்த உலர்ந்த எலும்புகள் அனைத்தும் உயிர் பெற்று எழுகின்றன, எழுந்து நிற்கின்றன.
அதுதான் கடவுளுடைய வார்த்தை. வெறும் இறைவாக்கு உரைக்கின்ற பொழுது இவைகள் அனைத்தும் உயிர் பெற்று எழுகின்றன. அந்த அளவிற்கு கடவுளுடைய வார்த்தைக்கு அளவில்லாத சக்தி உண்டு. அந்த இறைவார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாம் அந்த இறைவார்த்தை நாம் பயன்படுத்துவதே கிடையாது. அந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகளை நாம் நமக்குள் எடுத்து செல்வதும் கிடையாது. அந்த வார்த்தைகளை நாம் அனுபவிப்பதும் கிடையாது. இறைவனுடைய அன்பையும் நாம் உணர்வதும் கிடையாது. இந்த முதல் வாசகத்திலும் புனித பேதுரு ஐனையவருக்கு நல்ல உடல் நலத்தை கொடுக்கின்றார். தொற்கா என்கின்ற கைம்பெண் இறந்தவரை உயிர்ப்பித்து எழ செய்கின்றார். ஆக இறைவாக்கு வாழ்வு தரக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது. அந்த இறைவாக்கு இன்று நம்மோடு குடிகொண்டிருக்கின்றது என்று புனித யோவான் சொல்லுகின்றார். 1 யோவான் 14வது வசனத்திலே சொல்லுகின்றார், வாக்கு மனிதரானார், அவர் நம்மிடையே குடிகொண்டிருக்கின்றார். கடவுள் வார்த்தையின் வழியாக நம்மோடு குடிகொண்டிருக்கின்றார். அவர் நமக்கு அனைத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். நம் இறைவனுடைய வார்த்தைகளை நமது வாழ்விலே நாம் அனுபவிப்போம். அந்த அளவில்லாத சக்தியை நமது வாழ்விலே நாம் உணர்வோம். ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும். இறைவன் என்னோடு என்ன பேச வருகின்றார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த இறை வார்த்தையை நாம் மற்றவர்களுக்கும் தெரிவிக்க வேண்டும். மற்றொரு துன்பத்தில் இருக்கின்ற பொழுதும் துயரத்தில் இருக்கின்ற பொழுதும் வெறுமனே அவர்களிடம் சென்று சொல்லாமல் இறை வார்த்தையை நாம் அவர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது இறைவனுடைய சக்தியானது அவர்களுக்குள்ளும் செல்லும், நமக்குள்ளும் செல்வோம். நாம் அனைவரும் வாழ்வு பெறுவோம். ஆமேன்.